தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை சுருக்கமாக காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கான விரிவான குரு பெயர்ச்சி பலன்களை காண கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துள்ளேன். அதை சென்று பாருங்கள். வாருங்கள், இப்பொழுது 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் சுருக்கமாக பார்க்கலாம். மேஷராசிக்காரர்கள் இத்தனை காலம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறதுங்க. உங்கள் துன்பங்கள் எல்லாம் மறைந்து இனி உங்கள் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே அதிகரிக்குங்க. நீங்கள் இந்த காலத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கும் யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் கடந்த காலத்தில் இழந்ததை எல்லாம் மீட்கும் நல்ல யோகமான காலம் வரப்போகிறதுங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலனை சுருக்கமாக பார்க்கலாம். ரிஷபராசி நண்பர்கள், உங்கள் ராசிக்கு வரப்போகும் ஜென்ம குருவினால் கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் மனதில் உள்ள துன்பங்கள் எல்லாம் நீங்கும். மேலும் இந்த காலத்தில் உங்களுக்கு புதிய வாழ்க்கை மற்றும் தொழில் அமையும். உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் சுருக்கமாக பார்க்கலாம். மிதுன ராசி நண்பர்கள், இந்த காலத்தில் நீங்கள் நிலம் அல்லது வீடு ஆகியவை வாங்குவீர்கள். அவ்வாறு வாங்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை பத்திரத்தினை சரிபார்த்து வாங்க வேண்டும். மேலும் உங்கள் தொழில் விஷயம் காரணமாக அடிக்கடி வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அவ்வாறு மேற்கொள்ளும் பயணம் உங்கள் தொழிலை சிறப்படைய செய்யும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குரு பெயர்ச்சி காலம் உங்களுக்கு ஒரு சில விரயங்களை ஏற்படுத்தும். எனவே அவற்றை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலனை சுருக்கமாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த காலத்தில் 11ஆம் இடம் என்னும் லாபஸ்தானத்தில் வருவதால் அவர்களின் தொழிலின் மூலமாக திடீரென்று மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த கடன்கள் இந்த காலத்தில் வட்டியுடன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள். நீங்கள் அவர்களிடம் சென்று கடனை பற்றி கேட்கவே வேண்டாம். அவர்களாகவே கொடுத்த கடனை உங்களுக்கு கொடுப்பார்கள். இந்த காலத்தில் புதிதாக வீடு மனை ஆகியவை வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. தங்க நகைகளையும் வாங்குவீர்கள். வெளிநாடு செல்ல காலம் சிறப்பாக அமைவதால் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வெளிநாட்டு வேலை அமையுங்க. எனவே கடகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் உங்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்படும் பாதிப்புகள் குறையுங்க. அதை மனதில் வச்சுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர் நண்பர்களுக்கு இந்த காலத்தில் குரு பகவான் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானத்தில் வருகிறார். எனவே உங்கள் வேலையில் அவர் சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்துவார். உங்கள் மேலதிகாரிகள் மூலம் உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவார். அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாது உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடியுங்கள். கோபப்படாதீர்கள். முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக நல்லது. குடும்பத்தில் அமைதியான சூழல் உருவாகும். மனைவி வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் அமைதியை கடைபிடித்தால் நல்ல லாபம் கிடைக்குங்க. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள், உங்கள் வாழ்க்கையே இனி மாறப்போகிறது என்றே சொல்லலாம். அதிர்ஷ்டக்காரர்களாக ஆகப் போகிறீர்கள். ஏனென்றால் குரு பகவானின் நேரடி 5ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீதே விழுகிறது. எனவே உங்களுக்கு குபேர யோகம் அடிக்கப் போகிறதுங்க. இனி வரும் காலத்தில் நீங்கள் தங்க நகையை அதிகமாக வாங்குவீர்கள். வீடும் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதிர்ஷ்ட காலம். இந்த காலத்தை உபயோகித்து கொண்டு புதிய தொழில் தொடங்குவதோ புதிதாக இடம் அல்லது வீடு வாங்குவதோ உடனே செய்து முடிப்பது சால சிறந்ததுங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலனை சுருக்கமாக பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அவர்கள் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். லாட்டரியில் பணம் வரும் வாய்ப்பும் உள்ளது. வெளிநாட்டிற்கு செல்ல யோகமான காலம் என்பதால் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவர்கள் தொடர்ந்து முயற்சியினை மேற்கொள்ளலாங்க. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலனை சுருக்கமாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தை மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் குருவின் நேரடி பார்வை உங்களின் ராசியின் மீது விழுவதால் உங்களுக்கு இந்த காலம் பொற்காலம் என்றே சொல்லலாம். இடம், வீடு ஆகியவை வாங்குவீர்கள். ஒரு சிலர் விலை உயர்ந்த கார் போன்றவற்றை வாங்குவீர்கள். குறிப்பாக அதிக அளவு தங்கம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த வருடத்தில் இருக்குதுங்க. இந்த குரு பயிற்சி காலத்தை வீணடிக்காமல் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள் கொண்டான குரு பயிற்சி பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கான ராசி அதிபதி குரு பகவான் அவர் 6ஆம் இடம் என்னும் மறைவு ஸ்தானத்தில் போய் மறைவதால் இந்த காலத்தில் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும். ஏதிலும் அகலக்கால் வைக்கக்கூடாது. புதிய தொழில் தொடங்கும் போது உங்களுக்கு அதில் ஏதேனும் அனுபவம் இருந்தால் மட்டும் புதிய தொழிலை தொடங்க வேண்டும். மேலும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுடைய பார்ட்னர்களால் ஏமாற்றப்படும் வாய்ப்புள்ளதால் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலனை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதே கொடுக்கும். குறிப்பாக அவர்களின் ராசி மீது குரு பகவானின் பார்வை விழுவதால் அவர்கள் இந்த காலத்தில் தொட்டது எல்லாம் தொடங்கும். மேலும் திருமணமாகாமல் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணமாகும். புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்த மகர ராசி தம்பதியினருக்கு இந்த காலத்தில் புத்திர பாக்கியம் உண்டாகுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதே நடக்கும், கவலை வேண்டாங்க. அடுத்ததாக கும்பராசி நண்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களே, உங்கள் ஜென்ம ராசியிலே தற்போது சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அவர் உங்கள் உடல் நலனில் சிறிது தீங்கினை விளைவிப்பார். எனவே உங்கள் உடல் நலனில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனே மருத்துவரிடம் சென்று மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. பிறரிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். குறிப்பாக நண்பர்கள் மற்றும் உறவினரிடையே பேசும்போது கவனமாக பேசுங்கள். வேலைவாய்ப்பில் உங்களுக்கு அசத்தல் மாற்றம் வரப்போகிறது. ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு மற்றும் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்குங்க. கும்பராசிக்காரர்கள் உடல் நலனில் மட்டும் அக்கறை செலுத்தினால் இந்த குரு பயிற்சியில் நல்ல லாபங்களை நீங்கள் பார்க்கலாங்க. அடுத்ததாக மீனராசி நண்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலனை சுருக்கமாக பார்க்கலாம். மீனராசி நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியாகிய குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். இது நாள் வரை உங்கள் மன வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் தீரும். உங்கள் திருமண வாழ்க்கை சரியாக அமையும். திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகும். மேலும் புதிய வேலைக்காக தேடிக்கொண்டிருந்த மீனராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சாஃப்ட்வேர் தொழிலில் உள்ள மீனராசிக்காரர்களுக்கு ஆன்சைட் செல்லும் யோகம் உண்டு. மீனராசிக்கார மாணவர்களுக்கு வேலை கண்டிப்பாக உண்டு என்பதால் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போன்ற எக்ஸாம்களை நன்கு படித்து எழுதினால் அவர்களுக்கு வெற்றி உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 100% நன்மையிலே நடக்கப் போகிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.